எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மாமிசத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடும் ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்களும் மரணத்தில் இறங்குகிறவரும் கல்லறையில் இருக்கிறவங்களுக்கும் யுத்தம் இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், மரித்தவர்களுக்கும் மௌனமாய் இறங்குகிறவர்களுக்கும் கல்லறையில் இருக்கிறவர்களுக்கும் யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, ஜீவன் இல்லை. அவர்களுக்கு ஒரு நாளும் யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, அவர்களுக்கு ஜீவனும் இல்லை. ஆமென். ஆனால் என்றைக்கு உங்கள் ஆத்துமா இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிர் பெறுகிறதோ அன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. எல்லாரும் ஆமேன், ஆமேன். ரட்சிக்கப்பட்ட மனிதன், நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆத்துமா மரணமாய் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் ஆவியில் உயிர் பெறும் பொழுதெல்லாம் அவன் வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் இல்லை என்று, ஆவிக்குரிய யுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் விளைவாகிய மரணம் என்ன செய்கிறது? உங்களை ஆண்டு கொண்டிருந்தது. சாத்தான் அதனால் சாத்தான் உங்களை என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை. அவன் அடிமையாக இருந்தீங்க. இப்போ அவனை விட்டு உயிர் பெற்ற உடனே சாத்தான் உங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான். எல்லாரும் ஆமேன், ஆமேன். அப்போ மரித்து போனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சாத்தான் அவனை ஒன்றும் செய்யலை. காரணம், அவர் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், மரித்தவர்களுக்கும் மௌனமாய் பூமியில் இறங்குகிறவர்களுக்கும் கல்லறையில் இருப்பவர்களுக்கும் ஆவிக்குரிய யுத்தம் இல்லை, அவர்களுக்கு போராட்டம் இல்லை, ஜீவன் இல்லை. ஆனால் நமக்குள் போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையாக மாறும் பொழுது போராட்டங்கள் உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் எப்படி மறுபடியும் பிறந்தீர்கள் என்பதை பாருங்கள். அக்கிரமங்களில் நாம் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடன் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மரித்திருந்தீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் மரணத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை. ஆவி மண்டலத்தில் நீங்கள் வாழவில்லை. இப்பொழுது மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். மறுபடியும் பிறந்ததுனாலே நீங்கள் ஆவி மண்டலத்தில் சஞ்சரிக்கிறீர்கள். ஆவி மண்டலத்தில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவ பிரசன்னம் இருக்கிறது, இன்னொன்று பிசாசும் இருக்கிறது. இந்த பிசாசை குறித்து அவன் எழுதும்போது வேதத்தில் அழகாக தெளிவாக எழுதுகிறார் பாருங்க. இந்த பிசாசை குறித்து எழுதும் பொழுது வேதம் மிக தெளிவாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டி எழுதுகிறது பாருங்க. தெளிவாக ரொம்ப சொல்லுது பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவர் அழகாக சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். 11வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். எபேசியர் 6:11 பாருங்க, நல்லா புரியுங்க. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு என்ன செய்வான்? தந்திரம் பண்ணுவான். பிசாசு எப்படி பண்ணுவான் சொல்லுங்க? தந்திரம்னா ஏமாத்துவான். அவன் ஏமாற்றுகிறவன். அநேகர் பிசாசினால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பார்கள். விசுவாசிகளை அவன் ஏமாற்றுவான். அநேக காரியங்களை சொல்லி உலகத்தை காட்டி, இச்சையை காட்டி, உலக பணத்தை காட்டி, ஏதையோ ஒன்றை காட்டி அவர்களை ஏமாற்றுவான். ஏமாற்றி அவர்களை என்ன செய்வான்? வாழ்க்கையில் அவங்களை ஏமாற்றி வைத்திருப்பான். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ளணும். வஞ்சக ஆவியின் கைகளில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நாம் ஏமாந்து போயிடக்கூடாது. சொல்லுங்கள் எல்லாரும், நான் ஏமாந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால்தான் இந்த வேதத்தை நாம் படிக்கிறோம். இந்த வேதம் நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது. நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு காரியம் தெரியும், தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் உயிர் பெற்றிருக்கிறவன் இயேசு என் ஆண்டவராக இருக்கிறார், அவர் என்னை ஆளுகை செய்கிறார். சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறான். சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஏவ ராஜ்யம் இருக்கிறது போல, அன்பின் குமாரன் ராஜ்யம் இருக்கிறது போல பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய நோக்கங்கள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுதாமே அதை சொல்லுகிறார். யோவான் 10:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானாம். ஏமேன். வாசிங்க. அவரை பார்த்து இயேசு சொல்றார், திருடன் என்று சொல்லுகிறார். அவனை எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க இயேசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் என்று சாத்தானுக்கு ஒரு பெயர் திருடன். இந்த திருடன் எதற்காக வருகிறானாம்? திருடுவதற்காக வருகிறான், கொல்லுவதற்காக வருகிறான், அழிப்பதற்காக வருகிறான். எல்லாரும் ஆமென். Hallelujah, 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 amen, hallelujah, amen. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் பெற்ற பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியணும், சாத்தானோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. நமக்கு எதிராளி சாத்தான். நமக்கு எதிராளி யாரு? நல்லா சொல்லுங்க. உங்க எதிராளி யாரு? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் தான் உங்க எதிராளி, வேற யாரும் எதிராளி கிடையாது. அவன் மனிதர்கள் மூலம் கிரியை செய்வான். அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. உங்கள் சந்தோஷத்தை திருடணும். அதற்காகத்தான் அவன் இரவும் பகலும் போராடிக்கிட்டு இருக்கிறான். ரெண்டாவது, அவன் பரலோகத்திலிருந்து விழுந்தவன். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது பரலோகம் எப்படி இருக்குன்னு. அதனுடைய அது காரியம் எப்படின்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும். அவன் ருசி கண்ட பூனை. அவனுக்கு அந்த பரலோகம் நல்லா தெரியும். அந்த பரலோகத்தின் மகிமை தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் போவது அவனால் சகித்து கொள்ள முடியலை. நான் இழந்து போன இடத்துக்கு இந்த சாதாரண மனிதன், மண்ணில் உருவாக்கப்பட்ட மனிதன் போவதை அவனால் ஒரு நாளும் சகிக்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியலை. ஆகையினால் உங்கள் சந்தோஷத்தை பிடுங்கணும், உங்கள் பரலோகத்துக்கு போவதை தடுக்கணும் என்று முயல்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதை அவன் விரும்பவில்லை. அதனால தான் அவன் பேர் சோதனைக்காரன். மத்தேயு 4:3 சொல்லுது, சோதனைக்காரன் என்று மத்தேயு எழுதுகிறார் பாருங்க. மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. பிசாசுக்கு ஒரு பெயர் என்ன? சோதனைக்காரன். சொல்லுங்க, என்ன பேரு? சோதனைக்காரன். அவன் நம்மை சோதிக்கும்படி வருகிறான். நம்மளை சோதித்து நம்மை தேவனை விட்டு விலக்கும்படியாக, தாழ்த்தும்படியாக, உங்களை சோதிக்கும்படியாக அவன் வருகிறான். எல்லாரும் ஆமென். அவன் பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. அநேக மக்களை சோதனைக்குள்ள வைத்திருக்கிறான். அநேக மக்களை அவன் என்ன செய்கிறான்? பிடித்து வைத்திருக்கிறான். சபைக்குள்ள வந்த பிறகு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை திருடணும், சமாதானத்தை திருடணும். உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேற விடாதபடி உங்களை பிடித்து வைப்பதற்கு அநேக காரியங்களை செய்வான். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஊழியம் செய்ய விடமாட்டான். அவர்களை ஊழியம் செய்ய விடாத அவர்களை தடுப்பான். தாழ்மையில் பெருமையை கொடுப்பான். நம்ம தான் உலகத்திலே பெரிய ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்கிறது போல் அவனுக்கு உணர்வை கொடுப்பான். முதல்ல அவன் ரட்சிக்கப்பட்டனும் ஒரு மனிதன் என்ன செய்வான்னா, அப்படியே பிடிச்சி இழுப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் விட மாட்டாங்க. எப்படினாலும் ஆண்டவரை பிடிச்சிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்வான்னா, அப்படியே புகழ ஆரம்பிச்சிடுவான். ஒன்றை போல் கிடையாதுங்க. இந்த சர்வ வல்லவர் சபையில் நீ ஒரு ஆள் தான் பரிசுத்தவாட்டி, நீ ஒரு ஆள் தான் ரொம்ப கெட்டிக்காரி, நீ இவ்வளோ தியாகம் பண்ணி ஒழிஞ்சார், இந்த பாஸ்டர் கூட வேஸ்ட்டுங்க அப்படின்னு அருமையாக சொல்லி கொடுப்பான். நீ என்ன தியாகம் பண்ணுற அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி சொல்லி, நான் இது விளையாட்டாக சொல்லி சீரியஸாக அப்படி பேசுவான். அப்படியே உங்களை தூக்கி மேலே விட்டுருவான். அவனுக்கு நல்லா தெரியும், உங்களை தூக்கி கொண்டு போய் பெருமையில் வைத்து கிளப்பட்டு உடச்சிருவான். அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களால் ஊழியம் செய்ய முடியாததற்கு காரணமே பெருமை. அவனை தந்திரமாய் பிசாசு பிடிக்கிறான் என்று அவங்களுக்கு அறியவில்லை. தேவ அறிவு இல்லை, தேவ ஞானம் இல்லை, தேவனுடைய வழிநடத்தல் இல்லை. இன்னைக்கு பிசாசு அநேகரை வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களை சபைக்குள்ள அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். சபையில் இருக்கிற மக்கள் தங்களை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர விடாதபடி உங்களை பிடித்து தடுப்பதற்கு என்னென்ன செய்யணும் அத்தனை செய்து கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ண விட மாட்டான், வேதம் வாசிக்க விட மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒன்று கொண்டு நடத்துவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய வசனத்தின்படி வாழணும், தேவ ஆலோசனையில் நடக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, தேவ ஆலோசனை பெறுங்க, அப்படி நடங்க. எல்லாரும் ஆமே ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் கதவு கூட மூட சொல்லுப்பா. சரி,
இருக்கட்டும் அப்படியே விட்டுருப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பது எதிராளியை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு நம்ம எப்படியாவது வஞ்சிக்கணும்னு அவன் இரவும் பகலும் நமக்கு தண்டனை செய்து கொண்டே இருப்பான். எல்லாரும் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ளே அவன் கிரியை செய்வான். சபையோடு ஐக்கியமாக இருக்க விட மாட்டான். ஒருவன் சபையோடு ஐக்கியமாக இருந்தால் அவன் நல்ல ஆவியில் வளருவான், ஆவியில் மேன்மடைவான். சபையோடு ஐக்கியமாக இருக்க மாட்டான். பிரிவினை கொண்டு வா. இது அசாத்தானுடைய கிரியை. உன்னை வஞ்சிக்கிறான், உன்னை ஏமாத்துறான். பாருங்கள், ஆடுகள் மெந்தையாக போகும்போது ஒரு ஆட்டை மட்டும் தனியாக கொண்டு போவான். ஏன்னா ஓனாய் பிடிச்சிட்டு போது அதை வசதியாக இருக்கும். மந்தையில் இருக்கிற ஆடுகள், மேய்ப்பனுடைய கோலுக்கு கீழே இருக்கிற ஆடுகளை ஒரு நாளும் பிசாசு கை வைக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலன் அழகாக எழுதுறான், சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சபைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை மைமைப்படுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவ சமூகத்துக்கு வரணும். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாள். எல்லாரும் ஆமென். ஞாயிற்றுக்கிழமை என்றால் உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்துகிற நாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் சோப்பு போட்டு குளிக்காத ஆளாயிருவீங்க. அப்புறம் அடுத்த வாரம் நான் சேர்த்து இல்லை, யூடியூப்பில் பார்க்குறது இல்லை. யூடியூப் உங்களுக்காக போடலை. யூடியூப்பில் செய்தி கொடுப்பதே நான் எதற்காகனா வெளியே இருந்து மக்கள் கேட்கறதுக்கு தான். சபையார் வந்து நேரில் வந்து தேவன் ஆராதிக்கணும், தேவ வசனத்தை கேட்கணும். எல்லாரும் ஆமே. நான் இடையில யூடியூப்பை கூட நிப்பாட்டிடலான்னு பார்த்தேன். யூடியூப் தேவையில்லை, என்னத்துக்காக யூடியூப்பில் போடணும். நிறைய பேர் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்பில் பார்த்தேங்கிறாங்க. நீங்கள் என்ன வசனம் சொன்னீங்கிறாங்க, வசனத்தையும் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க நினைக்காங்க பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. இல்லை, யூடியூப் வந்து நம்ம சபை அல்லாதவர்கள் மக்கள் கேட்கட்டும். விசுவாசிகள் சபை கூடி எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது தெய்வ பிரசனம் இறங்குது, தேவன் வருகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகையினால் தான் சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் சிறைப்பட்டு கிடக்கும் பொழுது அவன் எழுதுகிற நிருபம்தான் இது. இதில் என்ன எழுதுகிறான்? எதிராளியான பிசாசை குறித்து எழுதுகிறான். அவன் மக்களை எப்படி வஞ்சிக்கிறான், அவனுக்கு விரோதமாய் நீங்கள் எப்படி சர்வ ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான். 6 வித ஆயுதங்களை குறித்து இங்கே எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல ஹெல்மெட்டை குறித்து எழுதுகிறான். அடுத்தால என்ன செய்யறான்? மார்பு கவசத்தை குறித்து எழுதுகிறான். 3வது பெல்ட்டை குறித்து எழுதுகிறான். கச்சை, அதாவது கச்சை கட்டணும்னு எழுதுகிறான். 4வதாக அவன் ஆவிக்குரிய கேடயத்தை குறித்து எழுதுகிறான். ஆவியின் பட்டயத்தை குறித்து எழுதுகிறான். சுசேஷம் என்னும் பாதரட்சியை குறித்து எழுதுகிறான். இந்த 6 ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும், நமக்கு ஒரு எதிராளியான பிசாசு உண்டு. அவன் தந்திரம் உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன்? யார் தந்திரம் பண்ணுவா? யார் தந்திரம் பண்ணுவா? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வான்? டேய் ஏன்டா இங்கே வந்து போடா அப்படிமா. அவன் தந்திரம்லாம் பண்ண மாட்டான், ஃபேஸ் டு ஃபேஸ் அடிப்பான். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, அவன் பயங்கரமாக இருக்கான், அவன்கிட்டே போக முடியல, அவ்வளோ உயரது வாட்ட சாட்டமாக இருக்கான். அவனை ஏதாவது பண்ண என்ன செய்வான்? தந்திரமாக தான் பண்ண முடியும். அவன் ஒரு பெரிய மலை கிட்டனால ஏசி, ஒரு குழி கிட்டனால ஏசி தள்ளி விட்டால் பொத்துரு குழியில் விழுந்துருவான். இப்படி தான் ஏதாவது ட்ரிக் பண்ண முடியுமே தவிர நேராக போய் சண்டை போட முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை, உன்னோட எதிர்த்து நிற்க பிசாசுக்கு முடியாது. ஏற்கனவே பிசாசு தேவன் உன்னிடத்துலேருந்து துரத்திட்டார். அல்லேலூயா. தேவ வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவ, என் சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். நீ தேவனுடைய சொந்த பணம், தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. எல்லாருமே அப்படின்னா என்ன? நீ கடவுளுக்கு சொந்தமானது. இந்த ப்ராப்பர்ட்டி கடவுளுக்கு சொந்தமானது. எல்லாருமே ஆமே. அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் என்ற சத்தியத்தின் மூலம் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணிட்ட. நீ அன்னை முதல் இயேசுடைய பிள்ளையாக இருக்கிற. உன்னை தொடவோ, உன்னை ஆளுகை செய்யவோ, உன்னை அழிக்கவோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நீ என்னைக்கு இயேசு பிள்ளையானாயோ கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார் பிசாசின் மேலே. எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை. போதும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். கச்சைனா பெல்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. பெல்ட் எளிதாக சொல்லலாம். அந்த நாட்களில் இடுப்பில் கட்டுவாங்க. நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை வந்ததுன்னா என்ன செய்வாங்க? துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிடுவாங்க. இடுப்பில் கட்டிட்டு தான் சண்டைக்கு போவான்.
ஏமே என்ன செய்வான்? தோளில் போட்டுருக்க துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிடுவான். அது எதை குறிக்குன்னு? பலத்தை குறிக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடுப்பு மிக பலன். இடுப்பில் ஏதாவது பிரச்சனை வந்து உட்காந்துட்டான்னா அவனால் ஒரு சின்ன வெயிட்டை கூட தூக்க முடியாது. ஒரு சின்ன வெயிட்டை கூட அவனால் தூக்க முடியாது. ஏன்னா இடுப்பு பலன் போயிடுச்சு. அதனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சண்டை போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அவனால். ஆகினால ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலத்தை அது குறிக்கிறது. ஆமென். யோவான் எழுதின சுசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுதான் சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுதான் சத்தியம். அப்போ சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இங்கே முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். இயேசுதான் சத்தியம். அல்லேலூயா. இன்னும் எளிதாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 7:17 வாசித்தீர்களானால் சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கினேருங்கிறாரு. சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு. யோவான் 17:17 வாசிமா. யோவான் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உமது வசனமே சத்தியம். உமது வசனமே சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, வசனமே சத்தியம். அப்போ வசனத்தினால உன் இருதயத்தை நிரப்பணும். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. இப்போ உனக்கு பலன் என்னன்னா, நல்லா புரியுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் என்னன்னா வசனம் தான் பலன். வசனம் தான் என்னது? பலன். இந்த வார்த்தை தான் உன் பலன். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்க படிக்க நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் உள்ளவனா இருப்ப. இந்த வேதத்தை படிக்கிறது ஒரு அனுபவம், இந்த வேதத்தின்படி நடக்கிறது ஒரு அனுபவம். இந்த வேதத்தை படித்து இந்த வேத வசனத்துக்கும்படி உன் எண்ணங்களை மாற்றும் பொழுது நீ பலசாலியாக மாறிவிடுவாய். எல்லாரும் ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் வாசிப்பாங்க, ஆனால் அது கை கொள்றதில்லை. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை வாசித்து மாறிக்கிட்டே வரணும், விட்டுக்கிட்டே வரணும். சில காரியங்களை விட்டால் தான் சில காரியங்களை பிடிக்க முடியும். அதையும் பிடிச்சிக்கிடுவேன், இதையும் பிடிச்சிக்கூட நடக்காது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ வசனத்தின்படி வாழ வாழ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய அடைய கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் உனக்கும், இந்த வேத வசனத்திற்கும் உனக்கு உலகத்துக்கும் அநேக காரியத்துக்கு ஒத்து வர முடியாது. உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் ஒரு மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் பழைய காரை வாங்கி விற்கிறவர். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா ஒரு தீர்மானம் பண்ணினார், இனிமே நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு. பழைய காரை வாங்கி என்ன செய்வாங்க? நான் அதில் போய் நிகழ்ச்சி அடித்து அப்படி நல்ல காருன்னு சொல்லி விற்கணும். அவர் அப்படிப்பட்டவர் தான். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? உண்மையாக இருப்பேன்னு முடிவு பண்ணார். முதல் காரை அவர் ரசிக்கப்பட்டனா ஒருத்தர் வாங்க வராரு. ஃபுல்லாக காரை பார்த்துட்டு பிடிச்சிட்டு வாங்க போகிறேன்னாரு. கொஞ்சம் இருங்க, இந்த காருடைய சேசஸில் அடியில் போகிற சேஸில் ஒரு சின்ன கிராக் இருக்குது அப்படின்னு அவர் கீழே இறங்கி அதை திறந்து சேசஸ் தூக்கி காமிச்சிருக்கு. உங்களுக்கு இஷ்டம்னா வாங்கிக்கோங்க, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, ஆனால் லேசாக ஒரு கிராக் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன்னார். அவர் பார்த்துட்டு பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு போயிட்டார். அந்த மார்க்கெட்லேயே வர தெரிய ஆரம்பிச்சுட்டு அவர் உண்மை பேசுகிற மனுஷன் அவரை நம்பி கார் வாங்கலான்னு. ஹோல் ஆஸ்திரேலியாவில் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் வந்து மொத்தமாக விழுந்து போச்சு. இவருக்கு மட்டும் வியாபாரம் ஆகிக்கிட்டே இருந்தது. நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் போய் சொன்னால் தான் காரை விற்க முடியும், ஏமாத்தினா தான் விற்க முடியும்னு அங்கே பிஸ்னஸ் பண்ணுற எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் இயேசுவை ஏற்றிக்கொண்டு இயேசுவின் வழியில் போனார், வெற்றி சிறந்துட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிசாசு உங்களை ஏமாற்றி வச்சுருக்கிறான். சத்தியத்துக்கு போகாதப்பா, அதெல்லாம் ஒத்து வராது. சில பேர் சொல்லுவான், சர்ச்சு வேறு பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸில் போனால் போய் சொல்லணும், அப்படியெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் நீ உண்மையாக இருக்கணும். என் சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் காலையில் 4 மணிக்கு நான் போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னார். எத்தனை மணிக்கு? அதிகாலை 4 மணிக்கு போய் சொல்கிறேன்னார் அப்படின்னு சொன்னார். வேறு என்ன சரி எங்கள் தொழில் அப்படின்னார். நான் ஜோம் பண்ண அந்த தொழிலை மூடுங்கன்னு மூடிட்டார். ஆண்டவர் மூடிட்டார், அவர் எங்கே மூடுவார்? அவர் போய் காசு கிடைக்கும் போது அவர் எப்படி விடுவார்? நான் விடாமல் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த பொய் சொல்கிற தொழில் வேண்டாம், அவருக்கு மூடிட்டு வேறு ஏதாவது பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுத்து வாடகை வர வச்சிடும், இனிமேல் அவருக்கு போதும் இது அப்படின்னு அப்படியே கர்த்தர் செய்தார்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் பொய் சொல்லி தான் வாழணும்னு அவசியம் இல்லை. தேவன் நம்மை போஷிக்கிறவர். சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. சத்தியத்தில் நடங்க. சத்தியம் உங்களை நடத்தும். அதனால தான் வேதம் சொல்லுது, இயேசு யார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளணும். இங்கே இயேசு யார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள். 6வது வசனத்தில் அவர் மிக அழகாக சொல்லுகிறாரு. வாசிங்க, யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுதான் உமக்கு வழி. பரலோகம் போவதற்கு இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ இயேசுனா யாரு? சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுனா யாரு? சத்தியம். அந்த சத்தியத்தில் நிற்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த சத்திய வசனத்தை பிடித்து கொள்ளணும். அந்த சத்திய வசனத்தால் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சத்தியம் உங்கள் வாழ்க்கையின் பலன். சொல்லுங்க, சத்தியம் உங்கள் வாழ்க்கையின் பலன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலவீனராக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் சத்தியத்தில் நிற்கிறதில்லை. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அவனை கர்த்தர் பலப்படுத்துவார், அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், அவனோடு கர்த்தர் எப்போதும் இருப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் முதலாவது உங்களுக்கு தேவை என்ன? பலன். சொல்லுங்க, என்ன தேவை? பலன். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது, நல்லா கவனிங்க, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சோதனைக்கார அவர்கிட்ட வந்தான். அவருக்கு சோதனைகளை கொண்டு வந்தான். இந்த சோதனைகளை அவர் எப்படி ஜெயித்தாருன்னா வேத வசனத்தால் தான் ஜெயித்தார். எழுதியிருக்கிறத வேத வசனத்தை தான் சொல்ல, இதை எழுதியிருக்கிறதே என்று சொன்னால் அவனை விட்டு விலகி போனான். மனுஷன் அவர் பசியோடு இருக்கிறார் பாருங்க. இதை எப்படி சோதிக்கிறான் பாருங்க. 40 நாள் ஃபாஸ்டிங்கு முடிச்சுட்டு பசியோடு உட்காந்துருக்கார். பசி அவர் தாங்க முடியாத ஒரு பசி வருகிறது அவருக்கு. வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்? கரெக்டாக ஒரு கல்லை கொண்டு வந்து நிறுத்துறான். ஜோம் பண்ணுவது, அப்பமாக்கி நீ சாப்பிடணும். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியணும், நான் அப்பத்தில் வாழ்கிறவன் அல்ல, என் தேவ வார்த்தையில் வாழுகிறவன். என் தேவ வார்த்தை என்னுடைய பலன். சொல்லுங்கள், என் தேவனுடைய வார்த்தை என்னுடைய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு சோர்ந்து போய் எவ்வளவு உடைந்து போய் இருந்தாலும் இந்த வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமே உன்னை கைவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் தற்கொலை செய்யணும்னு நடந்து போயிட்டு இருந்தான். வாழ்க்கையை வெறுத்து போய் நடந்து போயிட்டு இருந்தான். ஆமென். வாழ்க்கையில் என்ன செய்ய தெரியாமல் அன்னைக்கு சரியான மழையில் ஒரு கொடையை பிடித்து கொண்டு வேதனையில் அப்படியே துக்கத்தில் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்பி 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 நான் மோசம் போயிட்டேன்னு மோடி பிரசங்கியார் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீ ஒவ்வொரு நாளும் சூசைட் சொல்லுவேன், இன்றைக்கி ஒருத்தர் சொல்லதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு. கதவை திறந்து பார்த்தா இந்த கொடையை பிடிச்சி ஒருத்தன் போகிறான். இந்த மலையில் ஒருத்தன் போகிறான்னு ஓடி போய் அவன் காற்றுல இயேசுனை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டார். அவருக்கு பெரிய சமாதானம், இன்றைக்கி சூசைட் ஒருத்தனுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு. அவன் என்ன கொடையை கிளை போட்டு நடு ரோட்டில் அழ ஆரம்பிச்சிட்டான். என்னையும் நேசிக்க ஒரு ஆள் இருக்காரா இந்த உலகத்தில் அப்படின்னு அவனை இதுவரை அன்பை காணாதவன் அன்பை கண்டுக்கிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சத்திய வசனம் ஒரு மனிதனை ஆற்றும், தேற்றும், பலப்படுத்தும், தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்குள்ள சோர்வு வரும். சோர்வு வராத மனிதன் கிடையாது. எலியா போன்றவர்கள் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி இறக்கினான், மழையை கொண்டு வந்தான், மழையை நிறுத்தினான், மழையை மறுபடியும் கொண்டு வந்தான், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தான். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு பயந்து, இசபேல் என்ற ஒரே பெண்ணுக்கு பயந்து ஒரு சூரச்செடிகளில் போய் படுத்துக்கிட்டு சோர்ந்து போய் சொன்னான், நான் வாழ்கிறத விட செத்துட்டா நல்லதுன்னா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவனை அப்படியே கொண்டு போய் அவனை பர்வதத்தில் மேலே கொண்டு வந்து நிறுத்தி வார்த்தையினால் அவனை பலப்படுத்தினான். அவன் சொன்னான், மட்டும்தான் இருக்கிறேன், வேறு யாரும் இல்லை, நான் ஒருத்தன் தான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன்னா. கர்த்தர் அவன்கிட்ட பேசினார், நீ போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ஊழியத்தில் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார்,
பாகாலுக்கு கால்களை முத்தம் செய்யாத 7000 பேரை எனக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வசனம் உன்னை தூக்கி நிறுத்தும், உன்னை பலப்படுத்தும். இன்றைக்கி நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போயிட்டுன்னு நினைக்கலாம், எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கலாம். இல்லை, உனக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. நீ சாத்தானால் ஏமாற்றப்பட்டிருக்கிறா. நான் சத்தியத்துக்குள் திரும்பி வருவேன். கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நான் சத்தியத்தை நிற்பேன். சத்தியம் என்னை நடத்தும். சத்தியம் எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். சத்தியத்தில் வல்லமை உண்டு. இந்த வல்லமைக்கு இணையாய் உலகத்தில் எந்த வல்லமையும் இல்லை. எந்த வார்த்தையை அனுப்பி உலகத்தை அவருக்கு உருவாக்கினாரோ, எந்த வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறாரோ, அதே வார்த்தையினால் கர்த்தர் என்னை நடத்துவார். எல்லாரும் ஆமேன், ஆமேன். ரெண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6:14 வாசிப்போம். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்தவர்களாகும். அந்த நாட்களில் யுத்தத்துக்கு போகும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, மார்பு கவசம் போட்டிருப்பாங்க. ஏன்னா வாள், ஈட்டி இவைகள்லாம் துளைக்காமல் இருப்பதற்காக அவர்கள் என்ன செய்வாங்க, அதை போடுவாங்க. இப்போ புல்லட் ப்ரூஃப் இது இருக்குது, அதை போட்டுக்கிடுவாங்க. நம்ம சபையில் கூட ஒருத்தர் அதில் வேலை செய்கிறாரு, ஒரு தம்பி. அவங்க கம்பெனி அதான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சுட்டா துப்பாக்கி குண்டு உள்ளே போகாது. ஏமே அவங்க உள்ளே போட்டு அதுக்கு மேலே போட்டுருவாங்க கோட். செக்யூரிட்டியாக போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் போனாலும் சுற்றி எல்லோரும் என்ன செய்வாங்க, கோட் போட்டிருப்பாங்க. கோட் போட்டு அவங்களுக்கு கோட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருப்பாங்க, புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் போட்டு அதுக்கு மேலே போட்டிருப்பாங்க. ஏன்னா அது மார்பு கவசம். அவங்கள யார் தாக்குனாலும் ஒன்றும் நடக்காது. கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஏன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எங்கே பார்க்காங்கன்னு தெரியக்கூடாது. திருடனை இவங்க பார்த்தா அவனுக்கு தெரியக்கூடாது. ஏமே ஆகையினால கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி போட்டிருப்பாங்க, கூலிங் கிளாஸ் போட்டு தான் இருப்பாங்க. கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க. எதுக்காக? எதிரி நம்மளை தாக்குனான்னா அவங்க ஜாக்கிரதையோடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எங்கே எதிரி யாரை எங்கேருந்து வர்றான்னு. அப்போ மார்பு கவசம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஏமேன், நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீதி என்னும் மார்பு கவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி தான் நமக்கு மார்பு கவசம். சொல்லுங்கள், நீதி தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதி தான் மார்பு கவசம். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1:9 பாருங்கள். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். 1:19 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசம் என்னும் கப்பலை என்ன செய்தார்கள், சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிந்துகொள்ள, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நல் மனசாட்சி இருக்கணும். மனசாட்சி எப்படி இருக்கணும்? நமக்கு நீதி உள்ள வாழ்க்கை இருக்கணுமானா நல் மனசாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்கள், என்னது? நல்ல மனசாட்சி. துர்மனசாட்சியை பற்றி வேதம் பேசுது. நமக்கு என்ன மனசாட்சி வேணும்? நல் மனசாட்சி. உங்கள் மனசாட்சியே நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லுமானா நம்முடைய தேவன் அதற்கு மேலாக இருந்து உங்களை நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அப்போது உங்கள் மனசாட்சி என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். மனசாட்சி சுத்தமாக இல்லைன்னா என்ன செய்யும்னா, உங்கள் மனசாட்சியில் ஏதாவது பாவம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அதைரியம், சோர்வு எல்லாம் வந்துடும். அப்போ என்ன செய்ய முடியாது, நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்களே சோர்ந்து போயிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? பிசாசு என்ன செய்வான், உங்களை ரகசியமாக ஒரு பாவத்தில் சிக்க வச்சு அதிலேயே பிடிச்சி வச்சுருப்போம். யாருக்கும் தெரியக்கூடாது, அதை மறைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானே தவிர நீ அதிலேருந்து வெளியே வரணும்னு சொல்ல மாட்டான். இந்த கால வேளையில் தேவன் அன்புள்ள தேவன். நீங்கள் இயேசுவிடத்தில் வந்தால் இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்து முன்னேறக்கூடாதுங்கிறது அவனுடைய விருப்பம். நல்லா பாருங்கள், உங்கள் மனசாட்சி சரியாக இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, சோர்வு வந்துடும், அதைரியம் வந்துடும். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. நல்லா கவனிங்க. இயேசுவின் இரத்தத்தினால நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. இயேசு இரத்தத்தினால என்ன ஆக்கியிருக்கோம்? உங்கள் மனசாட்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் இன்றைக்கி அதை அறிக்கையிட்டு, இயேசுவே உங்கள் ரத்தத்தை நான் நோக்கி கூப்பிடுகிறேன், உங்கள் ரத்தத்தில் என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லணும். ரத்தம் உங்களை நீதிகரிக்கும். ரத்தம் என்ன செய்யும்? எல்லா அநியாயங்களை நீக்கும். எல்லா அநியாயங்களை நீக்கி உங்களை சுத்தப்படுத்தும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் முக்கியம். மெய்யான மனம் திரும்புதல். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி, இனி நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் மனஸ்தாவப்பட்டு நீ மெய்யாக மனம் திரும்பினால், இயேசுவின் ரத்தம், வல்லமை உள்ள ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், அந்த ரத்தம் என்ன செய்யும்? உன்னை நீதிகரித்து நீதிமானாக மாற்றும். தேவனுக்கும் உனக்கும் இடையிலே எந்த தடை இல்லாதபடி உன்னை நீதிமானாக நிறுத்தும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ அதான் நீதியின் மார்பு கவசத்தை தரித்து கொள்ளுகிறதல். ஏமேன். இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? உள்ளத்தில் ஆண்டவர் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். இந்த மனசாட்சி ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். நீ ரட்சிக்கப்பட்ட இந்த மனசாட்சியை பியூராக வச்சுருந்தேன்னா தேவ சித்தத்தை அறியலாம். இன்றைக்கி அநேகருடைய மனசாட்சி சரியாக இல்லாதனால தேவ சித்தத்தை அறிய முடியல. உன் மனசாட்சி தேவனுக்கும் உனக்கும் இடையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நீ இருந்தேன்னா, ஆவியானவர் உன்னோட கூட உறவில் இருப்பார். நீ தேவனோட நல்ல உறவில் இருப்ப. உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கிறதுனால நீ என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை அறிய முடியும். சில நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் இது தேவ சித்தம் அல்ல, தேவ விருப்பம் அல்ல, இவர்கள் செய்கிறது தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எல்லாரும் ஆமே ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆகையினால நீதி என்னும் மார்பு கவசம். நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். ஆமென். எபிரேயருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறான். எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசுவின் இரத்தம் உங்கள் மனசாட்சி என்ன செய்யும்? செத்த கிரியைகளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஒரு விசுவாசி முழங்கால் இடும்போது நல்லா தெரியணும், நமக்கும் தேவனுக்கும் இடையில எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தப்பு கூட தெரியக்கூடாது. ஏதாவது ஒரு சிறிய காரியம் தடை இருந்ததுன்னா அதை அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். எல்லாரும் ஆமே ஆமே. நேற்று வெள்ளிக்கிழமை கூட ஒரு சகோதரன் ஜோம் பண்ண வந்தார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பலவீனம் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் ஜோம் பண்ணணும்னு. நான் அவருக்காக ஜெபிச்சுட்டு சொன்னேன், இதை எந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணாலும் உங்களுக்கு சுகம் ஆகாதுன்னு. நான் சில காரியங்களை அப்படியே இருக்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஏமே அது சில சமயங்களில் சிலர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. நான் சொன்னேன், எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு சுகம் ஆகாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கும் தெரியும். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னா அன்றைக்கே உனக்கு சுகம்தான்ண்டு. இதை தவிர நீங்கள் எந்த ஊழியக்காரட்ட தலையை காட்டினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் போகலான்ட்டு நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் லேஸ்பட்டதல்ல, தொடர்ந்து ஒரு மனிதனை பிடிக்கும், கட்டும். ஊழியர் ஆண்டவர்கிட்ட கெஞ்சலாம், ஆண்டவரே எனக்கு இறக்கம் செய்யணும். இறங்குகிறது கர்த்தர். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சுத்த மனசாட்சியை வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் இறங்குவார். எல்லாரும் ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில சமயங்கள் நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். வீட்டு முன்னாடி நல்லா அவர் அப்போ தான் சபைக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொஞ்சம் ஸ்கூட்டர்லாம் வாங்கி நல்லா அப்படியே ப்ராஸ்பர் ஆகிட்டு போகிறார். நான் நடுவு வீட்டில் போய் உட்காந்து ஃபேனுக்கு நேராக கீழே உட்காந்துட்டு, அவன் மருமகனுக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், மகனுக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், மருமகளுக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் நடு வீட்டில் உட்காந்து சொன்னேன், அவன் மகளும் நிற்கிறான், இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு, மருமகனை வெளியே அனுப்பிடு, அப்படின்னா தான் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும், இல்லைன்னா ஆசீர்வாதம் தங்காதுன்ட்டு. உங்கள் வீட்டில் இருந்து சொன்னால் அடிப்பீங்களா என்ன?
உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மகளையும் மருமகளையும் விட்டு ஓட்டுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? பல்ல கடிச்சிட்டு இருப்பீங்க பாஸ்டராக இருக்காருன்னு. வெளியே இறங்கினோன்னே இவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துடும் உங்கள் மேலே. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் பிழப்ப பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவர் ஐயாக்கியான்னு சொல்லி வந்து வெளியே வந்து ஏற்றி விட்டுட்டார். நான் வந்துட்டேன் பாருங்கள். அவர் அனுப்பலை, அவர் ஊரை விட்டே போயிட்டார். இந்த ஊர்லேயே இல்லை இப்போ. அவர் இப்போவும் என் கூட ஃபோனில் பேசுவார். நான் அவருக்காக ஜெபிக்கிறேன், அவர் காரியங்களை கவுன்சில் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், நான் சொன்ன ஒரு சின்ன காரியத்துக்கு அவரால் கேட்க முடியல. இப்போ அவருக்கு தெரியுது அவர் என்ன பண்ணாங்க, அவருக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் இந்த சபையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டார், கண்காணா திசைக்கு ஓடிட்டார். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நீதி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அநீதி செய்யும்போது நல்லா தான் இருக்கும், ரகசியமாக இருக்கும். ஆனால் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் மாட்டின பிறகு ஒரு நாள் மாட்டும், எல்லாமே நமக்கு டிஸ்ட்ராய் ஆயிரும். ஒரு மனதில் வைத்து கொள்ளுங்க, நான் ஆண்டவருக்கு முன்பாக மனசாட்சியில் சுத்தமாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். கர்த்தர் ஏற்ற வேலையில் என்னை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை சொல்லுவான். இப்படி ஒரு சின்ன தப்பு பண்ண ஆஃபீஸில் உடனே உனக்கு பெரிய கடற்காரை கிடச்சிரும். வேண்டாம், பரவாயில்ல, நான் இப்படியே இருக்கிறேன். என்னை உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் கர்த்தர். நீதி உள்ள தகப்பனை ஆராதிக்கிறேன். அவர் என்னை உயர்த்தட்டும், அவர் என்னை உயர்த்தட்டும். அவருக்கு உயர்த்த மனது இல்லைன்னா நான் இப்படியே இருக்கிறேன். எல்லாரும் ஆமேன், எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். மூன்றாவதாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எபேசியர் 6:15 வாசிக்கிறாங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சுவிசேஷத்தை குறித்து ஏசாயா எழுதும் பொழுது, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்துகிற உன் தேவனுடைய ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. ஒரு காலில் செருப்பு இல்லாமல் நடந்தால் முள் குத்தும், கல் குத்தும், இதெல்லாம் குத்தும். ஆனால் அதற்கு செருப்பு தேவை. செருப்பு போட்டால் இவைகளெல்லாம் முள் குத்தாது, கல் நடக்க முடியாது. நம்ம பட்டணத்தில் இருக்கிறதுனால சிட்டியில் அப்படி தெரியறதில்லை. நீங்கள் வில்லேஜெலாம் போனீங்கன்னா காலில் நடந்து போகும்போது கீழே கால் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஏன்னா அங்கே முள் இருக்கும், முள் செடிகள் இருக்கும், முள் இருக்கும். நம்ம ரொம்ப கசப்பாய் போகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கசப்பு என்னும் முள் குத்தும், துரோகம் என்னும் கல் தட்டும், ஏமாற்றம், தோல்வி போன்றவை மனதை வேதனைப்படுத்தும். சுவிசேஷம் அறிவிக்கணும் நீங்கள் புறப்பட்ட போது இவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கணும். கசப்பான முள் குத்தும், வாழ்க்கையில் கசப்பு என்ன முள் குத்தும். துரோகங்களை பார்ப்பீங்க. எத்தனையோ பேருக்கு எதோ காரியங்கள் செய்வீங்க. மனிதன் நன்றி இல்லாதவன். அதனால் நீங்கள் அதை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. நன்றி இல்லாதவர்கள் என்று சோர்ந்து போகக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனிதனுக்கு நன்றி என்பது மிக அரிதான ஒரு காரியம். அப்போ துரோகம் என்னும் கல் உங்களை இடறச் செய்யும். ஏமாற்றங்கள், தோல்விகள் மனசோர்வை கொண்டு வரும். ஆகையினால்தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நீ இந்த பாதரட்சியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. தேவன் ஒருவரே அன்புள்ளவர். அல்லேலூயா, தேவன் ஒருவரே அன்புள்ளவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 ஆமென். ஏசாயா 52:7 பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்செய்தியை சுசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்தி
உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுசேஷன் சொல்லுகிறவுடைய பாதங்களை கர்த்தர் அவருடைய என்ன செய்கிறாரு, அவர் பாதுகாக்கிறார் பாருங்கள். அதனால தான் வேத வசனம் மிக அழகாக சொல்லுது, சமாதானத்திற்கு சுசேஷமான ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாய். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஏறக்குறைய 32,000 வாக்குத்தத்தங்களை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எழுதி வச்சிருக்கார். இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளை வரும் பொழுது நமக்கு வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு மேற்கொள்ள நமக்கு தெரியணும். பாதங்கள் கல்லில் இடந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உங்கள் பாதத்தை மறுபடியும் பலப்படுத்தும்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அநேக முறை நம்முடைய வேத புஸ்தகத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் மூலம் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து தியானிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தை எடுத்து தியானிக்கிறோம். அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை என்னோடு கர்த்தர் பேசினார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு மனிதன் உரிமை பாராட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன சொல்லுகிறதோ அது வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொரிந்திய பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்கிறான். ஊழியம் நன்றாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது, ஊழியம் செய்கிறான். ஆனால் அங்கே பயங்கர எதிர்ப்பு. ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, சுசேஷத்தை சொல்லு, ஒருவனும் உன் மேலே கை போடுறதில்ல. ஹல்லேலூயா. நான் உன்னோட இருக்கிறேன். இங்கே அநேக ஆத்துமாக்களை நான் எனக்காக வைத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சுசேஷனுடைய கால்கள் என்ன செய்து மலநடைகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் உன்னையும் என்னையும் ஆற்றி தேற்றும்படி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையில் கடந்து போகும் பொழுது பிரச்சனை என்ன செய்யும்னு தெரியாத போது இதற்கு என்ன வழி இல்லைன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், ஒரு வசனத்தை காட்டுவார். அந்த வசனத்தை எடுத்து வைத்து அதன் மேல் கைகளை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை கர்த்தர் சோதித்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. அவர் மலை மேலே கொண்டு போகிற பையனை பலியிடுனார். மௌரிய தேசத்தில் குறிப்பிட்ட மலைக்கு அனுப்புனார். கரெக்டாக காலையில் எழுந்தான், யார்ட்டையும் சொல்லலை, மகனையும் கூட்டிகிட்டு வேலைக்காரங்களையும் கூட்டிகிட்டு விறகுகளை ஏற்றி கொண்டு அவன் குறிப்பிட்ட மலைக்கு நெருப்பை எடுத்துகிட்டு போயிட்டான். மலையில் போய் பலிபீடத்தை கட்டி மகன் கேட்குறான், போகிற வழியில் ஆடு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆடு இல்லையப்பான்னு கேட்கான். விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கேன்னு கேட்டான். அது கர்த்தர் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் அவனை பலியிட போடும் போது நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதன் தோன்றி அவனை நிறுத்தினான். இப்போ அவன் பலிபீடத்தை கட்டிட்டான், ஆண்டவர் பலியிடத்துக்கு நிற்கிறான். பலியிடத்துக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே கண்ணில் சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு புல் புதரில் ஒரு ஆடு அப்படின்னு ரெடியாக நிற்கிது. உடனே அதை பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சான், போய் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சான், அதுக்கு அவனுக்கு பதிலாக பலியிட்டான். பலியிட்டு சொன்னான், அந்த இடத்துல யெகோவா ஈரே என்று சொன்னான். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய. இன்னைக்கு உன் பிரச்சனையெல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தையோ நீ கர்த்தருடைய பிள்ளையாயிட்ட. நீ கர்த்தருக்கு சொந்தமானவன். சொல்லுங்க எல்லாரும், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். நல்ல சத்தமாக சொல்லுங்க. தூங்குறவங்களை எழுப்பி சொல்லுங்க, கர்த்தருக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் யாரு? சொந்தமானவர்கள். நம்ம வாயில் சொல்கிறோம், உண்மையில் உணர்றீங்களா? எத்தனை பேர் உணர்றீங்க? வாயில் சொல்கிறீங்களா, உணர்றீங்களா? நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு சொந்தக்காரன் மாதிரி நடங்க. எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இயேசு உன்னோட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு அவர் எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்கு. நான் உன்னை விட்டு உன்னை என்ன செய்ய மாட்டேன். நான் மட்டும்தான் பாஸ்டர் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க. இயேசுனார் கைவிட மாட்டாரே. இயேசுனார் உன்னை கைவிட மாட்டாரே. அவர் உன்னோட தானே இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் உன்னோட தான் இருக்கிறார். அப்போ உன் பிரச்சனைக்கு யார் பதில்? உன்னோட. நம்ம என்ன செய்கிறோன்னா, செய்கிற தவறு என்னென்னா, பிரச்சனை சேர்ந்தவங்க யார் இதெல்லாம் ரொம்ப நேரம் யோசித்து தியானம் பண்ணி அதுலேயே போய் பயத்துக்குள்ளே போய் நடுக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். பிரச்சனையை எடுத்து கர்த்தர் கையில் கொடுத்துட்டு அவர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை பெருசாக இருந்தால் அவர் பார்த்துக்கிடுவார், பிரச்சனை சிறுசாக இருந்தால் அவர் பார்த்துக்கிடுவார். பிரச்சனை ஒன்று அப்படி சொல்லி நினச்சிட்டு உட்கார்ந்தோன்னு ஒருத்தரும் அவர் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு ஆரம்பிப்பான். பெருசாக இருந்தால் அவர் பார்த்துக்கிடுவார், சின்னதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். உனக்கு என்ன பிரச்சனை? அவர் கையில் ஒப்பு கொடுத்துரு. தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பர்வதத்தில் நீ நல்லா முட்டி போடு, ஆண்டவரை நோக்கி பாரு, உன் மனசாட்சி சுத்தப்படுத்து, ஆண்டவர்கிட்ட பரிசுத்தம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் இந்த காரியங்கள் இப்படி இருக்குது, நான் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீர் என்ன செய்கிறீன்னு நான் பார்க்கணும், எனக்கு பொறுமையை தாரும். எனக்கு ஜெபம் பண்ணணும். நல்லா சொல்லுங்க, என்ன செய்யுங்க. நம்மளால சும்மா இருக்க முடியாதுங்க, அது மட்டும்தான் நம்மளால முடியாது. சும்மா உட்கார சொல்ல இருந்துருவீங்களா? உங்களை மட்டும் இங்கே உட்காந்துருங்க, நான் போயிட்டு 12 மணிக்கு வரேன், சபையெல்லாம் மூடிட்டு இருக்க முடியுமா? உங்களால் இருக்க முடியுமா? ஏன் 12 மணி? ஒரு 10 மணி வரைக்கும் உட்காந்துருங்க, எல்லோரும் போயிடுவோம், நீங்கள் மட்டும் உட்காந்துருங்க. நான் உட்கார முடியுமா? 5 நிமிஷம் உட்கார முடியாது சீட்டில். என்ன எந்திப்பீங்க, நடப்பீங்க. இந்த பாஸ்ட் வாரன்னு போனார், ஆளை காணுமே. நம்மளால் முடியாது, அது ஒத்துக்கோங்க. என்னால் முடியாது பாஸ்டர், சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரே என்னால் சும்மா இருக்க முடியாது, தயவுசெய்து உதவி செய்யும். கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கேன், நீர் என்ன செய்கிறதுன்னு பார்க்க. விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரணும் விரும்பினா பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பொறுமையை கற்றுத்தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் மகாபெரிய தேவன். நம்ம அநேக முறை அவருடைய ஆலோசனையில் அவர் நடத்துதலுக்கு போதுக்கு விருப்பப்படலை, நாமே எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால பிரச்சனை மேலே பிரச்சனையை வளர்த்து கொண்டே போகிறோம். நம்ம சும்மா இருந்தால் போதும், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாரும் ஆமென், எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏன் வாசிங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒரு விசுவாசியுடைய பிரச்சனையெல்லாம் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுற, இந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரல, உடனே வரணும்னு நினைக்கிற. ஆமென். உடனே வரணும்னு நினைக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. உடனே வரணும்னு நினைக்கிற, வரல. அப்புறம் என்ன செய்வேன்? உடனே டென்ஷன் ஆவேன். ஆண்டவர் அதுவும் நன்மைக்காக வச்சுருக்கார். அவருக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும், அதுவரை பொறுமையாக இரு. ஹல்லேலூயா. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவர் செய்வார். அவருக்கு எப்போ செய்யணும் தெரியும், அவருக்கு எப்போ செய்யணும் தெரியும், அதுவரை பொறுமையாக இரு. எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தை இல்லை, கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்குவன்னு கூப்பிட்டாரு. அவன் யுத்தத்துக்கெலாம் போயிட்டு யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சு வந்த பிறகு ஆண்டவர் ஒரு நாள் வந்தார். ஆண்டவர் பார்த்து அழுதான். எதுக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு? எதுக்கு? எனக்கு பிள்ளை இல்லை, எலியேசர் தான் என் வீட்டு மேனேஜர், அவனுக்கு தான் போகுது எல்லாம், இதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்கு? எல்லாத்துக்கும் அழுதான். உடனே கர்த்தர் அவனை கூட்டிகிட்டு போய், நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனை வெளியே கூட்டிகிட்டு போய், டெண்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் நட்சத்திரத்தை காட்டி நட்சத்திரத்தை எண்ணுங்கினார். நட்சத்திரத்தெலாம் எண்ணுனா எண்ணி முடிச்சோன்னு சொன்னார், எத்தனை கட்ட எண்ண முடியலன்னா, அதுபோல் உன் சங்கதி இருக்குன்னார். அதுபோல் உன் சங்கதி இருக்கும். இப்படியெல்லாம் பேசினாரை தவிர குழந்தை கொடுக்கல. குழந்தை கொடுக்கல. குழந்தை கொடுத்தாரா? கொடுக்கல.
சோதம் குமர பட்டணத்தை அழிக்க போகும்போது சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறதுனால அவன்கிட்ட சொல்லாமல் நான் செய்ய மாட்டேங்கிறார். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. குழந்தை இருக்கா? இல்லை. குழந்தை இல்லாதவன்ட்ட எல்லா கதையும் பேசுகிறாரு. ஆனால் என்ன செய்யலை? குழந்தை கொடுக்கல. பெரிய ஜாதியாக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் ஆபிரகாம்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டேன், அவன் என் நண்பன், அதனால் சொல்லாமல் செய்ய மாட்டேன் அப்படின்னு போய் அவன்கிட்ட போய் இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. சோதம் குமர பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு அவன் ஜோம் பண்ணுறான். 50 பேர், 45 பேர், 40 பேர் அப்படின்னு ஆரம்பித்து 20, 10ன்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆண்டவர் அதுக்கும் சொல்கிறார், 10 பேர் தான் அழிக்க மாட்டேன்ட்டு அவர் போயிட்டார். இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள உறவு இருக்குது. ஆனால் குழந்தை பிறக்கலை. நல்லா யோசித்து பாருங்கள், குழந்தை பிறக்கலை. கர்த்தர் முகமுகமாக அவனோட பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனால் குழந்தை இல்லை. குழந்தை அவன் அடிக்கடி கர்த்தர் அவனை சந்திச்சுக்கிட்டே இருக்கான. குழந்தை கர்த்தர் வேலை இன்னும் வரல. கர்த்தர் வேலை வந்தபோது அவனுக்கு குழந்தை கொடுக்குறேன்னார். ஏமே 25 ஆண்டுகள் அவன் கர்த்தரோட நடந்தான். கர்த்தர் வார்த்தைகளை விசுவசித்தான். விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்தான். பொறுமையோட காத்திருந்தான். எல்லாரும் ஆமே ஆமே. இந்த பூமியின் படி குழந்தை பிறப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நிறைவேற்றார். எல்லாரும் ஆமே ஆமே ஆமே. நீ என்னைக்கு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு உணர்கிறாயோ அன்னைக்கு கொடுக்கணும் வச்சிருப்பார் சில காரியத்தை. நீ நினைக்க அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும், அவர் உதவி செஞ்சிருவார், இவர் உதவி செஞ்சிருவார், எல்லாரும் காலம் வரையாச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை ஆண்டவரின் கையை தூக்கி நிற்கிற நிராதியமாக ஒன்றுமே நடக்காது. அப்போ இறங்கி செய்வார். கர்த்தர் உன்னை சொன்னால் செய்வார். அவர் வேலையில் செய்வார். சொல்லுங்க, அவர் வேலையில் செய்வார். அவர் வேலையில் செய்வார். அவர் வேலையில் செய்வார். ஹல்லேலூயா. நீ வயசாகி போகுது எனக்கெல்லாம் போயிடு, உன் வயசை ரெட்டிப்பாக்கிடுவார். நீ 50 வருஷம் வாழ்ந்து இருந்துன்னா அவர் ஆண்டவர் 100 வருஷம் இருக்கட்டும்ன்றவார். நீ அவரை யாருன்னு நீ அவரை புரிந்து கொள்ள. யோபு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சார். முதல்ல ஒரு 10 பிள்ளை, அப்புறம் ஒரு 10 பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு பிறகு திருப்பி ஆசீர்வதிச்சார். திருப்பியும் மகிழ்ச்சியாக இருந்தான். திருப்பி நெய் வாங்கி காலை கழுவிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? என்ன நெய்யை கழுவி காலை கழுவுனா? பைபிளை படிங்க. என் செல்லை பெருக்கில் நான் நினைச்சேன், நெய்யை வாங்கி என் காலை கழுவுனாங்க. இப்போ திருப்பி ரெட்டிப்பு ஆசீர்வதிச்சா நெஞ்சிருப்பான், 2 டின்னு வாங்கியிருப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? தேவன் அதன் காலத்தில் அதன் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க வேண்டியது இன்னைக்கு பொறுமை. ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையாக இருக்க உதவி செய்யும். நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், உமக்கு தெரியும் எதை எதை எப்போ செய்யணும் உமக்கு தெரியும். நீர் எனக்கு செய்வேன், எனக்கு கொஞ்சம் பொறுமை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிற 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அது 3 காரியங்களை. முதல்ல அறையில் என்ன செய்யணும்? கர்ச்சைங்கிறது பலன். கேவ வார்த்தையில் தான் பலன் இருக்குது. கர்த்தர் அந்த பலத்தினால உன்னை என்ன செய்வார்? நிரப்புவார். மார்பு கவசம் என்பது நீதி. என்னது? கர்த்தர் உன்னை நீதியில் நடக்கும்படி அழைத்திருக்கிறார். அநீதிக்கு கர்த்தர் ஒரு நாள் துணை வரமாட்டார். உன் வாழ்க்கை மனசாட்சி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த 15வது வசனத்தில் அழகாக கர்த்தர் சொல்ற, சமாதானத்தின் சுசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உன் கால்களில் தொடுத்து கொண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தேவன் சுசேஷத்தை அறிவிக்கும் போது வருகிற துன்பங்கள், வேதனைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை பிடித்து கொண்டு அமைதலாய் நில்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்வார். எல்லாரும் ஆமே ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கண்ணை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ.
தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்ணை மூடி ஓத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், பலவீனங்களை சாத்தான் கொண்டு வருகிறான். சாத்தான் நம்முடைய எதிரியாக இருக்கிறான். அவன் நம்மை ஜெபிக்க விடாமல் தடை செய்கிறான், வேத வாசிக்க விடாத தடை செய்கிறான், சபையோடு ஐக்கியம் இல்லாமல் ஆக்குகிறான். இவையெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை நஷ்டப்படுத்தும்படியாய் அவன் இந்த காரியங்களை செய்து கொண்டே வருகிறான். ஹல்லேலூயா. தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு உன் சந்தோஷத்தை திருடணும். ஏன்னா அவனுக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. சாத்தானுக்கு என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. அவன் தேவனுடைய வெளிச்சத்தை விட்டு இறங்கிட்டான். அந்தகாரத்தில் மூடப்பட்டிருக்கிறான். அந்தகாரம் என்ன செய்யுது? மூடப்பட்டிருக்கு. சாத்தானை எது மூடி இருக்குது? என்ன மூடி இருக்கு? அவன் எங்கே போனாலும் அந்தகாரம் வரும். டெவில்ஸ் கிச்சன் ஒரு ஹோட்டல் போர்டு போட்டிருந்தான், பார்த்தேன். உன்னை உள்ளே பார்த்தேன், உள்ளே அந்தகாரமாக இருக்குது. டிம் லைட் போட்டு வச்சுருக்கான். ஏமே அப்புறம் என்ன அர்த்தம்? பிசாசுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ எங்கே போனாலும் அந்தகாரம் வரும்னா என்ன அர்த்தம்? பிசாசு எங்கே போனாலும் இருட்டு அவனை தொடரும். அந்தகாரம்னா எப்படின்னா சூரியன் உதிக்கும் மறையும், பார்த்தீங்களா? மறையும் போது இருளும் வெளிச்சமும் கலந்து அப்படியே ஒரே இருக்கும் பாருங்க. அதுதான் அவனுடைய நிலை. அவன் பெரிய வெளிச்சத்தில் இருந்தான். தேவனுடைய பிரகாசம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவன் இருந்தவன், தேவனோடு இருந்தவன். இப்போ அவனுக்கு என்ன? அந்தகாரம் அவனை தொடருது. ஏமே நீங்கள் அந்த வெளிச்சத்துக்கு போது அவன் விரும்பலை, நீங்கள் பரலோகம் போகிறது விரும்பலை. ஆகையினால அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனை செய்வான். நீங்கள் வெளிச்சத்தை பார்த்துட்டீங்க, ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன வந்தாலும் நான் பரலோகம் போகணும்னு வைராக்கியமாக இருக்கணும். அப்பேற்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். எல்லாரும் ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் முன்னேறுவது அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் உங்களை ஜெபிக்க விடாமல், வேதம் வாசிக்க முடியாமல், உங்களை தேவனோடு நடக்க முடியாமல், ஏதோ ஒரு காரியத்தை காண்பித்து உங்களை சோர்வுபடுத்தி கொண்டிருக்கான். இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க. எரிஞ்சிட்டு ஆண்டவரை, பிசாசின் தந்திரங்களை நான் எதிர்த்து நிற்க போகிறேன். பிசாசின் மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுத்துருக்கிறேன். நான் உம்மிடத்தில் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சத்தியம் என்னும் கச்சை பலன். வசனத்தின் மூலம் பலனடைவேன், வசனத்தின் மூலம் பலனடைவேன். கச்சை எனக்கு பலனாக இருக்கட்டும். எல்லாரும் சொன்ன கச்சை எனக்கு பலனாக இருக்கட்டும். வசனத்தை படித்து நான் பலன் அடைஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்பு கச்சை, ஆண்டவர் கச்சை என்னும் பலனை நான் அடைவேன். சொல்லுங்கள் ஆண்டவர். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். நீதி என்னும் மார்பு கவசம். நீதி தான் உங்கள் மார்பு கவசம். ஆமென். நீதி உள்ள வாழ்க்கை, மனசாட்சி சுத்தமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சோர்வு வராது. என்ன வராது? சோர்வு வராது. ஏமே உங்கள் வாழ்க்கையில் சோர்வு வராது, அதைரியம் வராது. நம்பிக்கையோடு இருப்பீங்க. 25 வருஷம் ஆனாலும் கூட நீங்கள் நம்பிக்கையோட, விசுவாசத்தோடு இருப்பீங்க. கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆபிரகாமை போல நடப்பீங்க, ஆபிரகாமை போல நடப்பீங்க, ஆபிரகாமை போல சஞ்சரிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சுசேஷம் என்னும் பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கசப்பு, சுசேஷ நிமித்தம் வருகிற முள்கள், கசப்பு என்னும் முள்கள், துரோகம் என்னும் இடர்கள்கள், ஏமாற்றம், தோல்வி என்னும் மனப்பான்மைகள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பின் தேவன் அவருடைய அருமையான வாக்குத்தத்தங்கள் உங்களை தூக்கி நிறுத்தட்டும். நின்று போன ஊழியங்கள் எழும்பட்டும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். சுசேஷத்தை மறுபடியும் நான் அறிவிப்பேன். நான் கர்த்தரை பற்றி கொள்வேன். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நான் மறுபடியும் பயணம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தரனை நடத்துவார். நான் கர்த்தரனை நடத்துவார். ஹல்லேலூயா. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். சூழ்நிலைகளில் நான் ஆளப்படுகிறவல்ல, வசனத்தினால் நான் ஆளப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், அவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையினால், சத்தியத்தினால் பிள்ளைகள் இருதயை நிரப்பும்.
இயேசுதான் சத்தியம். சொல்லுங்க, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் சத்தியம். அவரே சத்தியம், அவரே பரிசுத்தம், அவரே நீதி, அவரே என் மீட்பு. ஓ ஓ ஓ ஓ ஹalleluya. ஓ ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Master. நன்றி, நன்றி. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். உன் பாதங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது, அது மலையின் மேல் நிற்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதில் காயப்பட்டிருக்கிறதா? கசப்பு என்னும் முள் குத்துதா? துரோகம் என்னும் கல் இடறுகிறதா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. சுசேஷம் என்னும் பாதரட்சியை அணிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தத்தினால் பலப்படுத்துவார். கர்த்தர் வாக்குத்தத்தால் பலப்படுத்த விரும்புகிறார். இப்போ கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் இடறினது உண்மை, இன்னைக்கு எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வருகிறது. பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகளே, மகனே, நானும் இந்த பாதையில் கடந்து போனேன். என்னோடு இருந்த யூதாஸ் என்னை காட்டி கொடுத்தான். துரோகத்தை சந்தித்தேன், இடர்களை சந்தித்தேன். எனக்கு விரோதமாக பேசின மக்களை நான் பார்த்தேன். நான் சுசேஷத்தை அறிவித்த போது அப்பத்தை குறித்தும் என் சரீரத்துக்குள்ள ரத்தத்தை குறித்து பேசின உடனே ஒரு கூட்ட மக்கள் இடறி போனாங்க. நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை பலப்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஊழியம் செய்கிற பிள்ளையே, உன்னை ஒரு புதிய அபிஷேகத்துக்குள் நடத்த போகிறார். இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம். இனி நீ எழுந்து பிரகாசிப்பார், அநேகருக்கு ஒளியாயிருப்பார். மீண்டும் ஓடும்படியா பாதரட்சி அணிந்து கொள். உலா 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 உலா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால அவர்களை நான் அபிஷேகிக்கிறேன். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. உலா உலா கபா கபாஹா. அல்லேலூயா. ரபாலா. Thank you, Lord. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவனுடைய கரம் இருக்கட்டும். நோயஸ்தர்களை உமது கரத்தில் நிறுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தினால சுகம் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, எல்லா கட்டுகளையும் உடைப்பீராக. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். அவருடைய குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தேவ இரக்கம் அவர்கள் மேல் இறங்கட்டும். ஆசீர்வதியும். பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ள நாமத்துக்குள்ளும் ஓடுகிறேன். போக்கை வரத்தையும் பாதுகாத்து தீமைக்கு விலக்கி காத்தரலும். சபையில் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அத்தனையும் நினைக்கிறேன். அத்தனை பிள்ளைகள் மேலும் ஒரு குணமாக்குகிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. போக்கை வரத்தையும் பாதுகாத்து தீமைக்கு விலக்கி காத்தரலும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.